ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல டயலாகே இல்லைங்க. லாஸ்டா ஒரே ஒரு டயலாக் தான் இருக்கும். இந்த ஸ்டோரியோட ஒன் லைன் பாத்தீங்கன்னா, காட்டுக்கு நடுவுல தன்னந்தனியா யாருமே இல்லாம நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு வீட்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு நிறைய ஏலியன்ஸ் வராங்க. அந்த ஏலியன்ஸ் கிட்ட தான் நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மூவியை தான் நம்ம கற்பனைக்கும் எட்டாத மாதிரி செம சூப்பரா சொன்ன ஒரு மூவி தான் நோ ஒன் வில் சேவ் யூ. ஸ்டார்டிங் சீன்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு வீட்டை காட்டுறாங்க. இவ்வளவு பெரிய வீட்லயும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தன்னந்தனியா இருக்கா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளுக்கு நம்ம அப்பா, நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. ரொம்ப தனிமையில வாழ்ற ஒரு பொண்ணு. காலையில நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு யார்கிட்டயும் பேசிட்டுக்காக கண்ணாடி முன்னாடி நின்று பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. சிரிச்சு கையாட்டி எல்லாம். அப்புறம் ஜம்முன்னு ரெடியாகி கீழே வந்து பார்க்கும்போது இவ ஒரு பெரிய மினியேச்சரே பண்ணி வச்சிருப்பா. ஆக்சுவலி இது அவளுடைய ஹாபி. அந்த டவுனையும் ஒட்டுமொத்த டவுனையுமே ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சிருப்பா. அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லாவே ஸ்டிச்சிங் தெரியும். அந்த ஸ்டிச்சிங் வச்சுதான் இவ்வளவு நாள் அவ பொழப்ப ஓட்டிட்டு இருப்பா. இப்ப கூட டெலிவரிக்கு வேண்டியது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்படியே வெளியில வருவா. கார்டன்ல பார்த்தா சர்க்கிள் ஷேப்ல ஒரு இடத்துல மட்டும் புல்லு வளராம இருக்கும். அந்த இடத்த பார்த்துட்டு என்ன இந்த இடம் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தி விடுவா, புல்லு வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே காருக்கு போய் உட்காருவா. உட்காந்து கண்ணாடியை பார்த்துட்டு திரும்பவும் சிரிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா, ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. இவ யாருக்காக இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றான்னு பார்த்தா அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஹாய் சொல்லுவான். அவனுக்காக தான் போய் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பான். பட் அவன் அது கண்டு கூட மாட்டான். அவனை மதிக்காம அங்க வந்து மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா அது. ஆனா இதெல்லாம் அவளுக்கு பழகி போனதுனால அப்படியே கார் எடுத்துட்டு வந்து அவ டெலிவரி பண்ண வேண்டியது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிடுறான். அப்படியே அவங்க அம்மாவுடைய சமாதிக்கும் போய் உட்காந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. சரி, ஓகே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கிருந்து நடந்து வரும்போது பக்கத்துல இன்னொரு சமாதி கிட்ட நிறைய பேர் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோயின் ஹாய் சொல்லுவா. ஆனா அங்க இருக்கிற யாருமே திரும்பி நம்ம ஹீரோயினுக்கு ஹாய் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாமே அவளுக்கு பழகினதுனால அப்படியே வந்துட்டு இருப்பா. சரி, காருக்கு போற வழியில ஒரு போலீஸும் அவங்க வைஃபும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயந்து ஒளிஞ்சுப்பா. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டுடைய அம்மா அப்பா தான். ஏன் அவங்கள பார்த்து இவ பயப்படுறான்னு தெரியல. அப்படியே வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா, டியர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுக்கு. இன்னைக்கு நான் உங்க அப்பா அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறா. அப்பதான் ஒரு டெலிவரி பயம் வந்து இவளுக்கு ஏதோ பார்சல் வரும் போல. அது வந்து தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போவான். நம்ம ஹீரோயினும் போய் ரொம்ப அழகா அதை ரிசீவ் பண்ணி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறா. அந்த பார்சல்ல ஒரு மினியேச்சர் ஸ்கூல் தான் இருக்கும். அவன் பண்ணி வச்சிருந்தா ஃபுல் டவுன்ல அது ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆர்டர் போட்டிருப்பா. அதை அங்க செட் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் அவளுடைய ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறா. இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லெட்டர் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அவ சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டா. அப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு போன் வரும். போன் அட்டன் பண்ணி பேசலாம் மாட்டா. அதை அட்டன் பண்ணி கட் பண்ணி விட்டுறா. இந்த படத்துல ஃபுல்லாவே யாரும் யார் கூடவும் பேசிக்கவே மாட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பவும் உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருப்பா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன என்னாலே மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த மோடி அப்படின்ற பொண்ணுக்கே லெட்டர் எழுதிட்டு இருப்பா. அப்படி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் ஆயிடுது. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் படுத்துடுறாங்க. காலையில ரொம்ப அழகா தெரிஞ்ச வீடு ராத்திரி அந்த அளவுக்கு அழகாவே நமக்கு தெரியாது. அப்படியே லாங் ஷாட்ல நமக்கு அந்த வீட்டை காட்டுறாங்க. வெளியில இருந்து சவுண்ட் எல்லாம் கேக்குது. டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. என்னது இது, இந்த நாய் பொண்ணுங்க தொல்லை தாங்க முடியல, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து வெளியில வருவா. வெளியில வந்து பார்த்தா மெயின் டோர் ஓப்பன்ல இருக்கும். அதை பார்த்துட்டு அவளுக்கு தூக்கி வாரி போட்டுடும். வீட்டுக்குள்ள யாராச்சும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே யோசிச்சுட்டு அங்கிட்டு விட்டு பாத்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவம் டக்குன்னு கடகடன்னு ஓடுறத பார்த்ததும் இவளுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சா போதுடா சாமி அப்படின்னு அவ ரூமுக்கு போய் டோர்லாம் சாத்திட்டு உட்காந்துடுறா. ரூம்குள்ள நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் கிடைக்குமா வெப்பன்ஸ் அதை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பா. அப்பதான் வெளியில இருந்து ஏதோ உள்ள வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம ஹீரோயின் பயந்து அடிச்சுட்டு போய் பெட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. அப்பதான் அந்த ரூம்குள்ள ஏலியன் வரும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கட்டில் கடையில போய் ஒளிஞ்சுப்பா. அந்த ஏலியனும் ஃபுல் ரூமையும் சுத்தி பார்த்துட்டு கட்டில் மேல ஏறி குதிச்சுட்டு கட்டில இருந்து அப்படி காலை எடுத்து வைக்கும் பாருங்க. அப்பதான் காட்டுறாங்க நம்ம கை மாதிரிதான் அதுக்கு கால் இருக்கும். அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாங்க. என்ன பண்றதுன்னு அதுக்கு தெரியவே இல்லை அவளுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஏலியனும் அங்க இருந்து குதிச்சு ஓடி போயிடுது. டக்குன்னு கட்டில் கடையில இருந்து எந்திரிச்சு அந்த ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திடுறா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு மெயின் டோர் ஓப்பனா இருக்கிறது ஞாபகம் வருது. சரி ஓடி போய் அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமதபதபன்னு ஓடி போய் அந்த டோரை க்ளோஸ் பண்றாங்க. டக்குன்னு வீடெல்லாம் ஃபுல்லா ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஏலியனுக்கு இப்படி எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கு போல. பயங்கரமா டிவி ஒரு பக்கம் சவுண்டு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினால தாக்கு பிடிக்கவே முடியல. காதை பொத்திக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அவளுக்கு பயம், என்ன நடக்குதுன்னு புரியல. பயந்துட்டு போய் ஒரு ஓரமா உட்கார்றாங்க. அப்பதான் டக்குன்னு எல்லாமே நார்மலைஸ் ஆகுது. யோசிக்கவே இல்லையே நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் பார்த்து ஓடுறாங்க. போன் எடுத்து காதுல வச்சா லைனே போகல. ஒரு மாதிரி கீன்னு ஒரு சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டு கேட்டதும் காதெல்லாம் அவளுக்கு வலிக்குது. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு நடுவுலயே போய் உட்காந்துட்டா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சவுண்டு வெளியில இருந்து அந்த ஏலியன் வீட்டுக்குள்ள வருது. அதை பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம கொலை நடுங்கி போய் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மெதுவா அந்த ஏலியன் உள்ள வந்து நம்ம ஹீரோயின் வேகத்துல கீழே போட்டு அந்த ரிசீவர் எடுத்த இடத்துல வச்சிடுது. வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜை போட்டு டமால்னு அந்த டோர் டமால்னு ஓபன் பண்ணுது. இவங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. எந்திரிச்சு ஓடவும் முடியாது. எந்த பக்கமும் போக்குறதுக்கு வழியே இல்ல. அப்பதான் அந்த ஏலியன் அந்த சைட்ல இருந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேல ஏறி மெதுவா நம்ம ஹீரோயின் அப்படி பாக்குது. யோசிக்கவே இல்லையே, அந்த ஃப்ரிட்ஜை புடிச்சு ஓங்கி ஒரு 8 விட்டு அங்கிருந்து ஓடுறாங்க நம்ம ஹீரோயின். திரும்பவும் வீடு ஃபுல்லா லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகி அந்த மெயின் டோர் மட்டும் பிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம
ஹீரோயின் மேலேயே வந்து விழுது. அப்படியே கீழே விழுந்து தலையில அடிபட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து தவிழ்ந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க பண்ணி வச்ச மினியேச்சர் டமால் அந்த பக்கம் போய் விழுது. ஒரு பக்கம் ஏலியன் நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சி தரன்னு இழுக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி தரன்னு இழுக்கும் போது ஹீரோயின் வந்து மினியேச்சர் பொருள் ஒன்னு எடுத்து கையில வச்சிருந்திருப்பா. அந்த எடுத்துட்டு வந்த பீஸ் வச்சு ஏலியன் மூஞ்சிலேயே ஒரு குத்து. இது அந்த ஏலியனே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காது. அப்படியே கதிகலங்கி போய் அந்த ஏலியன் அங்கேயே மறுகை ஆகுது. பார்த்ததும் இது என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் ஒரு மூலையில வந்து உட்காந்துடுறாங்க. அப்படியே மயங்கியும் போயிடுறாங்க. விடிஞ்சதும் முதல் வேலையா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றான். அதான் அந்த போன் போகவே இல்லை. இந்த வீட்டுல இருக்கிற எந்த எலக்ட்ரிசிட்டியுமே ஒர்க் ஆகல இந்த ஏலியன் பண்ண வேலையினால. சரி ஓகே, அப்ப நம்ம டைரக்டா போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிற. அப்பதான் காருமே வேலை செய்யல. இவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் தலையில கை வச்சுட்டு உட்காந்துடுறா. சரி இப்பதான் நம்ம ரிலாக்ஸா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகுறா. ஃப்ரெஷ் ஆயிட்டு மெயின் டோரை முதல்ல ஏதாச்சும் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஃபா வச்சு க்ளோஸ் பண்றா. க்ளோஸ் பண்ணிட்டு அவகிட்ட இருக்கிற சைக்கிள் வச்சு போறா. போற வழியில பக்கத்து வீட்டை பார்த்தா பக்கத்து வீட்லயும் அதே நிலைமையா இருக்கு. உள்ள போய் பார்த்தா இவங்க வீட்டு புல்லுல இருந்த மாதிரி அவங்க வீட்டு புல்லுலயும் இருக்கு. அதை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போறா. உள்ள போய் பார்த்தா இவ ஃப்ரெண்டோட அம்மா அப்பா 2 பேரும் இருக்காங்க. அதுல அந்த அம்மா இவளை பார்த்ததும் ஒரு மாதிரி கோவம் வந்து இவ மூஞ்சிலே துப்பிடுறா. இவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல இன்ஃபார்ம் பண்ணாம அப்படியே வெளியில நின்று ஒரு இடத்துல இருந்து கதறி அழுவுறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலச்சா, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அமைதியா உட்காந்துருவா. அப்பதான் அவளை கிராஸ் பண்ணி அந்த சிட்டி விட்டு போற ஒரு பஸ் ஒண்ணு இருக்கும். அதை பார்த்ததும் சரி இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஊரும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம், நம்ம இந்த சிட்டியை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அந்த பஸ்ல ஏறி உட்காருவா. அந்த ஊரை விட்டு அந்த பஸ் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்பதான் இவளுக்கு ஒரு சந்தோஷ பெருமூச்சே வரும். அந்த செகண்ட் இந்த பஸ்ல இருந்து எல்லாரும் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் உன்னை காட்டுறாங்க. எல்லார் கழுத்துலயுமே பூச்சி மாதிரி ஏதோ ஒண்ணு நெளிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்தோம் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவங்க எல்லாரையுமே ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பஸ்ல இருந்து இறங்கி குடுகுடுன்னு தலதெறிக்க ஓடுறாங்க. ஓடி கழிச்சு போய் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. சரி உள்ள ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. அப்படியே பக்கத்துல ஒரு சமாதி இருக்கு. அங்க இப்ப நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட் மௌடியா அவங்களோட கலரை தான் இது. இவங்க அப்பப்ப லெட்டர்லாம் எழுதுவாங்கல்ல, இப்பதான் நமக்கு புரிய வருது அவங்க ஃப்ரெண்ட் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஹீரோயினும் காரணமா இருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்பா அம்மா எங்க ஹீரோயினை பார்த்தாலுமே முறைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்ப நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கண் கலங்கி வருத்தப்பட்டு இருக்கிற இதே டைம்ல தான் டக்குன்னு ஒரு சவுண்ட் மேல ஏதோ கருப்பா மேகம் எல்லாம் இவளை நோக்கி வர மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தலை திருக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் இந்த படம் ஃபுல்லாவே ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்டே இருக்காது. ஓடி போக வேற இடமும் இல்லாம திரும்ப அவங்க வீட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த ஏலியன்ஸ்னால அட்டாக் பண்ணப்பட்டு எல்லாருமே வானத்தை பார்த்து கையை நீட்டிட்டு நிக்கிறாங்க. நல்லா பார்த்தா அவங்க கழுத்துல ஏதோ பூச்சி மாதிரி ஒண்ணு ஊறும். இதுதான் ஏலியன்ஸோட குட்டி போல. இது வச்சுதான் நம்ம மக்கள் எல்லாமே அவங்க கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயந்து போய் நம்ம ஹீரோயின் திரும்ப வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்துடுறாங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு ஏலியன் செத்து கிடக்குதா. அதை பார்த்துட்டு மெதுவா வீட்டுக்குள்ள வந்தா அது வாயில இருந்து ஏதோ ஜெல்லு மாதிரி ஒண்ணு ஒழுகி அது வீட்டு வெளியே வரைக்கும் போயிருக்கு. அது என்னன்னு இவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போதே வெளியே வானம் பார்த்தா கருகன்னு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை பார்த்து பயந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், நம்ம இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய தற்காப்புக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. கேஸ் பத்த வச்சு சுடு தண்ணி வைக்கிறது, எல்லா இடத்துலயும் லைட்டை பொருத்தி வைக்கிறது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகாது இல்லையா, அதனால இந்த லைட்டை பொருத்தி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பண்ணிட்டே இருக்கும் போது வெளியில இருந்து ப்ளூ கலர் லைட் இவங்க வீட்டுக்குள்ள வருது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயி ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா அந்த இறந்து போன ஏலியனை அந்த வெளிச்சம் தூக்கிட்டு போகுது. இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு பயமா இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் இன்னொரு ஏலியன் நம்ம ஹீரோயினை தேடி வரும். அதை பார்த்ததும் வேகமா போய் டேபிள் கடையில ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க கையில ஒரு சிசரை வச்சுட்டு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்டா, இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து சப்பளங்கள் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். அது ஹீரோயின் கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. எல்லா பக்கமும் தேடிட்டு சடனா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்க பயந்து போயிடுறாங்க. டக்குன்னு அந்த டேபிளை தூக்கி நம்ம ஹீரோயின் மேலேயே போட்டுருது. கோவமா எந்திரிச்ச ஹீரோயின் அவங்க கையில வச்சிருந்த கத்திரிக்கோலை வச்சு இன்னைக்கு வா, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அது உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஹீரோயின் கையில இருக்கிற சிசரை புடுங்கி தூக்கி போட்டுரும். டக்குன்னு நம்ம ஹீரோயின் கைக்கு வேற ஒண்ணு கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்ட போட்டோ தான். அது டக்குன்னு ஏலியன் பிடிங்கி என்னன்னு பாத்துட்டு இருக்கோம். அது இப்படி பாத்துட்டு இருக்கிற கேப்லயே தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு இங்க இருந்து மேல ஓடிடுவா. மேல போனா அங்க ஒரு குட்டி ஏலியன் இருக்கும். அது நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வரும். நம்ம ஹீரோயினா அது மேல தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்துவாங்க. சுடு தண்ணியெல்லாம் இந்த ஏலியனுக்காக வச்சிருப்பால, அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்துனா கூட அது திரும்பவும் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வரும். ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்து ஜன்னல்ல இருந்து வெளியில குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா. பார்த்தா அப்பவும் விடாம அந்த ஏலியன் இவ காலை பிடிச்சி இழுக்கும். நம்ம ஹீரோயினுக்கு வரும் பாருங்க ஒரு கோவம். பக்கத்துல இருந்து குச்சியை வச்சு அது மேல ஒரு குத்து, இன்னொரு
இன்னொரு சம்பவம் பண்ணிடுறா. அப்புறம் டக்குன்னு ஜன்னல்ல இருந்து வெளியே குதிச்சு தப்பிச்சோன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த பக்கம் ஒரு பெரிய ஏலியன் வந்து நிக்குது. இப்ப பார்த்தது எல்லாத்தையும் விட பயங்கர பெருசா ஒரு ஸ்பைடர் மாதிரி அது வருது. அதை பார்த்து பயந்து நான் ஹீரோயின் இந்த பக்கம் தெரிச்சு ஓடுனா பஸ்ல இவளை அட்டாக் பண்ண அதே ஆளு நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போய் அந்த ஏலியன் கிட்ட கொண்டு போய் விடுது. அந்த ஏலியனும் மேல இருக்கிற அவங்க ஸ்பேஸ் ஷிப்க்கு சிக்னல் கொடுக்குது. நம்ம ஹீரோயின் எடுக்கிறதுக்காக அந்த வெளிச்சம் வரதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் திரும்பி நின்னு அந்த ஆள் ஒரு கிக்கு அவன் போய் அந்த வெளிச்சத்துல மாட்டிக்கிறான். அந்த ஆள் அந்த லைட் மேல தூக்கிட்டு போய் திரும்பவும் கீழே போட்டுடுது. அதை பார்த்ததும் அந்த ஏலியனுக்கு சரியான கோவம் வருது. நம்ம ஹீரோயினை துரத்திட்டே போகுது. டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அவளுடைய காருக்குள்ள போயிட்டு இன்னொரு சைடா வெளில வந்துடுறா. டக்குன்னு அந்த ஏலியனும் அதே மாதிரி பண்ணும்போது அந்த ஏலியன் மாட்டிக்குது. அது வேற பெருசா ஜைஜென்டிக்கா பெரிய சைஸ் வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறதுனால அது நல்லா போய் வசமா மாட்டிச்சு அந்த கார்ல. டக்குன்னு கீழே பார்த்தா அந்த காருடைய பெட்ரோல் டேங்க் உடஞ்சு அதுல இருந்து லீக் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயின் டக்குன்னு அவகிட்ட இருந்த லைட்டரை வச்சு அந்த காரை பத்த வச்சிடறா. அங்க அந்த ஏலியனோட கதையும் முடிஞ்சிருது. இவளை எதாலையுமே பிடிக்க முடியல தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்பே டைரக்டா இவ மேல லைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. டக்குன்னு அவ பயந்தடிச்சு வீட்டுக்குள்ள ஓடிடுறா. அந்த லைட்டும் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஏலியன் உள்ள விடுது. அந்த ஏலியனும் வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்து அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாமே அது உட்கார்ந்து குத்து கவனிச்சிட்டு இருக்கு. அப்பதான் மெதுவா ஒரு பொருளை எடுத்துட்டு இந்த ஏலியனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வருவா நம்ம ஹீரோயின். அது பின்னாடி திரும்ப கூட திரும்பாது. டக்குன்னு ஒரு கையை மட்டும் ஒரு ஆட்டம் நம்ம ஹீரோயின் பறந்துட்டு போய் விழுவா. அவன் விழுந்துட்டு தவழ்ந்து எந்திரிச்சு வெளியில போயிடலாம் அப்படின்னு பாக்குது. அப்பதான் டக்குன்னு ஜன்னல் வழியா அந்த ஃபோர்ஸ் லைட் வந்து இவ மேல விழுது. இப்ப வேற அவளால அசைய கூட முடியல. அப்படியே போய் ஒட்டிக்கிறா ரூஃப்ல. அப்ப அந்த ஏலியனும் வந்து அது வாயை திறந்து எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ற அந்த பூச்சியை வாய்க்குள்ள அனுப்புது. அந்த பூச்சி அவ வாய்க்குள்ள போனதும் டக்குன்னு இவ கண்ணை முடிச்சிடுறா. பார்த்தா இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு. இதெல்லாமே கனவுதான் அப்படின்னு அவளே நினைச்சுக்கிறா. கீழே போய் பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. அந்த டோர் உடைச்சிருந்தது. அந்த டோர் எல்லாமே சரியாயிடுச்சு. அவளுடைய அந்த குட்டி குட்டி பொம்மைகளா செஞ்சு வச்சிருந்தாலே அதெல்லாமே நார்மலா இருக்கு. அவ கண்ணு அவளாலே நம்ப முடியல. அவளுக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரா வருது. அப்பதான் டக்குன்னு மெயின் டோர்ல இருந்து ஒரு பொண்ணு இவளை பார்த்து நடந்து வரா. இவ வேற யாரும் இல்ல, அவ ஃப்ரெண்டு ஒருத்தி இறந்து போனா இல்லையா, அவதான் இப்போ இவ ஏஜ்க்கு வளர்ந்துருக்கா. அவளை பார்த்ததும் இவளுக்கு அழுகையா வரும். டக்குன்னு அவ ஃப்ரெண்டு கிட்ட என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவா. இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியிலுமே இருக்கிற ஒரே ஒரு டயலாக் இது மட்டும்தான். அப்புறம் தான் அவளுக்கு ஒரு தாட் வருது. எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றது அந்த கழுத்துல இருக்கிற அந்த பூச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவ வாய்க்குள்ள கைவிட்டு அந்த பூச்சியை வெளியில எடுத்துடுறா. அந்த கீழே விழுந்த ஏலியனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போறா. அதுக்குள்ள அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து அந்த ஏலியன் குட்டியை எடுத்துட்டு போயிடுது. அப்படியே மேல காட்டினா நிறைய ஸ்பேஸ் ஷிப் இந்த மாதிரி அங்கங்க பண்ணிட்டு இருக்கு. சரி இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுவா. அப்ப டக்குன்னு அந்த ஸ்பேஸ் ஷிப் இவ மேல லைட் அடிச்சு இவள மேல இழுத்துக்குது. இப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப் குள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சுத்தி ஒரு 10-15 ஏலியன் நின்னுட்டு நம்ம ஹீரோயினை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஏலியன் நம்ம ஹீரோயின் தலையில விரல வச்சு அவங்களுடைய பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத அவளுக்கு ஒரு விஷுவல் மாதிரி போட்டு காட்டுறாங்க. இதுல அவங்க அம்மா அப்பா கூட அந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா இறந்தது, அவ ஃப்ரெண்டு வந்துட்டு இவதான் கல்லால் அடிச்சிருப்பா, அந்த கில்ட்ல தான் வந்துட்டு இவ்வளவு நாள் இருந்திருப்பா, அது அந்த மாதிரி இவளுக்கான எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அது ஒரு ஸ்டோரி மாதிரி இவளுக்கு காட்டுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதும் நம்ம ஹீரோயினை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்களோ அங்கேயே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கட்டுறாங்க. கொஞ்சம் எல்லாமே நார்மலான மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் எப்பயும் போல கண்ணாடியை பார்த்து அவங்க உன்னை விட இப்ப ரொம்ப அழகா சிரிக்கிறாங்க. வெளியில வந்து பார்த்தா எல்லாருமே இவங்க கிட்ட ஜாலியா பேசுறாங்க. இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து ஃபைட் பண்ணிருப்பா. மத்தவங்கள மாதிரி டக்குன்னு கிவ் அப் பண்ணாம நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு டைமும் ஃபைட் பண்ணிருப்பா. அந்த ஏலியன் வந்து மொத்தமா நம்ம ஹீரோயின் ஆக்குபை பண்ணப்போ கூட அது டக்குன்னு அவ வந்துட்டு வெளியே தூக்கி போட்டா. அவ மைண்ட் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால இந்த ஏலியன்களால நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதுனால சரி போய் தொலை, இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டுட்டால, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்களும் நம்ம ஹீரோயினை விட்டுடுச்சுங்க. நம்ம ஹீரோயினும் இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷனை பழக்கப்படுத்திக்கிட்டா. மத்தவங்க எல்லாருமே ஏலியன் கண்ட்ரோல் இருந்தா கூட நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதனால அவ லைஃப் முன்ன விட இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்படியே இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.